வெல்கம் பேக் டு சென்னை ட்ரீம் இன்ஸ்டியூட். இப்போ நம்ம இந்த குரூப் 4 பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கான டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கு முன்னே மார்க்ஸ் அலாட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷை தவிர மீதி இருக்க மேக்ஸு, சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணும் சேர்ந்து சயின்ஸாக வந்துடுது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துடும். இந்த எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஆப்டிடியூட் ஆர் மென்டல் எபிலிட்டிஸ், இந்த ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இது என்னன்னா மொழி பாடம், அதாவது பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். இது மீடியம் கிடையாது. இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஜென்ரல் தமிழ் அப்படின்னா தமிழ்லேருந்து கேட்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து மு வரதராஜோட கவிதை ஒன்று கொடுத்துட்டு இதோட நூல் ஆசிரியர் யார், இல்லை நூல் குறிப்பை பற்றி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இலக்கணம், இலக்கியம், தமிழ் பாடம் இது எல்லாமே வரும். அப்படியே சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் நீங்கள் சப்போஸ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ தமிழ் எப்படியோ அதே மாதிரி இங்கிலீஷில் இந்த கிராமர், அந்த போயம், ப்ரோஸ் அதை பற்றி கொஸ்டின்ஸ் வரும். ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறது பொறுத்து, அதாவது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். அப்போது கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அந்த எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்ததில் ஃபஸ்ட்டு தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள், நேஷ்னல் இன்கம் மீன்ஸ், அது கீழே வந்து நாட்டு வருமானம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மொழிபெயர்த்து கொடுத்துருப்பாங்க. எதில் கொடுத்துருப்பாங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட் கொஸ்டின் ப்ளஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லையும் அந்த மாதிரி 2 மொழியிலே வந்திருக்கும். ஆனால் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷில் அந்த பாடத்தில் தமிழ் பாடத்துலேருந்து இல்லை ஆங்கில பாடத்துலேருந்து 100 கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 200 கேள்விகள் வருது. இந்த 200 கேள்விகளுக்கும் டோட்டல் மார்க்ஸ், அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்தா 300. ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால மொத்தம் இது என்ன சொல்கிறோம், நம்ம 300 மேக்ஸிமம் மார்க்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இப்போ மார்க்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து இப்போ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, குரூப் 4 வந்து எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம், எது வரைக்கும் டைம் இருக்குது, எப்போ எக்ஸாம், இது எல்லாமே இப்போ நம்மளுக்கு அட்டவணை எடுத்துருக்காங்க. இது தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். அதை அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இல்லை கண்டக்டிங் பாடி யார் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம் நேம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சொல்கிறோம். கேட்டகரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, பேப்பர் பேட்டர்ன் 2021. இல்லை வெப்சைட்டில் போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம். அப்போ அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in, இதான் இதோட வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த எக்ஸாமோட டேட்ஸ் அப்படின்னு சொல்லி மேபி டென்டேட்டிவ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். பட் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்த டேட்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்டிங் டேட் டு அப்ளை வந்து செப்டம்பர் 2, 2021, அதாவது இந்த வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது எப்போன்னா அக்டோபர் 2. அப்போது 1 மந்த் நம்மளுக்கு சாலிடாக இருக்குது. செப்டம்பர் 2லேருந்து அக்டோபர் 2க்குள்ளே நான் என்ன பண்ண அப்ளை பண்ணிடணும். அடுத்த எக்ஸாம் டேட் எப்போன்னா டிசம்பர் 6, 2021. ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஜான்வரி 2022. ஏன்னா டிசம்பர் 6 தான் நம்மளுக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறதுனால ஜான்வரி 22ல் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதை டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ், டோட்டலாக 300 மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் 300 மார்க்ஸு, அதில் கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சு அந்த போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க, அந்த காலி பணியிடங்களை நிரப்புவாங்க. சரி, இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது எந்தெந்த சப்ஜெக்டில் எப்படி வரும். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னென்னா தமிழ் இங்கிலீஷை தவிர மீதி இருக்குது. அதாவது மேக்ஸு, அப்புறமா சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ். அப்போ இந்த எல்லா ஓவரால் சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து சொல்லும்போது 75 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ். அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ், இந்த ரீசனிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆப்டிடியூட் டெஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 25 கொஸ்டின்ஸ் வரும். அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும். இது தவிர ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்,
தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் எழுதலாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஷேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ், அதாவது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து வரும். இது மட்டும் சப்ஜெக்ட் நாட் மீடியம். ஜென்ரல் தமிழ்னா தமிழ்லேருந்து, தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து, தமிழ் பாடத்துலேருந்து, மொழி பாடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இலக்கண குறிப்புகள், பாடக்குறிப்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த பாடலுடைய இலக்கண ஆசிரியர் யார், இல்லாட்டி இந்த பாடலின் ஆசிரியர், ஆசிரியர் பின் குறிப்பு, அவர் பிறந்த இடம், இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் வரும். இந்த போயம் ரிட்டன் பண்ணது யார், இந்த லிட்ரேச்சர் பற்றி என்ன கொஸ்டின்ஸ், அப்புறம் கிராமர், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து வரும். ஸோ ஆப்ஷனல் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டல் கொஸ்டின்ஸ் 200. ஒன்ஸ் அகேன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 25, ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 100 கொஸ்டின்ஸ், டோட்டலி 200 கொஸ்டின்ஸ். இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க, கீழே என்ன பண்ணுவாங்க, தமிழ் கொடுத்துருப்பாங்க. நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கீழே நாட்டு வருமானம் என்பது, அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் ஒன்று, அந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 2 மொழிகளிலும் கேட்கப்பட்டிருக்கும் இந்த 100 கொஸ்டின்ஸ் 75 + 25. ஆனால் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்ன்றது அந்த மொழி பாடத்தை பற்றியது. அதனால் அந்த பாடம் தமிழில் மட்டும் வரும், இல்லை இங்கிலீஷில் மட்டும் வரும். அது நம்ம ஆப்ஷனல் சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அப்போ 200 கொஸ்டின்ஸ் வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மேக்ஸிமம் மார்க்ஸ் 300 மார்க்ஸ். அப்போது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் எல்லாருமே என்ன பண்ணலாம், நம்ம சுறுசுறுப்பாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது September 2 தான் வந்து ஃபஸ்ட் டேட் ஜாயின், அதாவது ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ September 2 இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.